இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய இருதயத்தில் மறைந்து கிடக்கும் அவருடைய இருதய வேதனையும் அவருடைய கோபமும். நாம் வேதத்தை எவ்வளவோ வாசித்திருக்கிறோம், எவ்வளவோ தியானித்திருக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் வேதத்திலே மறைந்து கிடக்கிற ஆவிக்குரிய பல ரகசியங்களை, நமக்கு தெரியாத ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகிறார். அதை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தாவிட்டால் நாம் எதையுமே அறிந்து கொள்ள முடியாது. இன்றைய தேவ செய்தியே தேவனுடைய இருதயத்திற்குள் மறைந்து கிடக்கிற அவருடைய வேதனை. So far we have not been meditated the pain in the heart of God, the tears in the heart of God. தேவனுடைய இருதயத்தின் வேதனையையும் அவருடைய இருதயத்திலே இருக்கும் அவருடைய கண்ணீரையும் நாம் தியானித்ததே இல்லை. இட்ஸ் really a mystery. What the Lord has bring out to our knowledge is for the edification of the church. ஆண்டவர் அப்படிப்பட்ட மறைந்து கிடக்கிற ஒரு ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றார். அது சபையினுடைய ஒரு பக்தி விருத்திக்காக. வேதத்தை எல்லாம் நம்ம தியானித்து பார்த்தால் அவர் பராக்கிரமம் உள்ளவர். சங்கீதம் 93:1 அப்படித்தான் சொல்லுகிறது. அவருக்குள் பராக்கிரமம் மறைந்து கிடக்கிறது. காற்றையும் கடலையும் அதட்டி நிறுத்தினவர், முழு உலகத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தவர், அவருடைய சுவாசத்தினால் சத்துருவையை பிசாசையை அழிக்கிற வல்லமையுள்ளவர். அவர் அழுகிறார் என்றால், அவர் இருதயம் வேதனைப்படுகிறது என்றால், அது எத்தனை மக்களுடைய வாழ்க்கையில் பரிதாபத்திற்குரியது. We never knew the heart of God is so soft. அன்றைய இருதயம் மிருதுவானதுங்கிறது அநேகருக்கு தெரியாது. நம்ம வாசித்திருக்கிறோம், is God of compassion. அவர் மனதுருக்கத்தின் தேவன் என்று வாசித்திருக்கிறோம். But we never knew
the deeper meaning hidden in compassion. மனதுருக்கம் சொன்னாலே அவர் உருகிருவார்னு அர்த்தம். சீசர்களிடத்துல லாசருவை எழுப்ப போறேன்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. மார்த்தாளிடத்திலையும் மரியாளிடத்திலையும் உன் சகோதரன் உயிரோட எழுந்திருப்பான் தான் சொல்றாரு. லாசருவை எழுப்பும்படியாக பரமபிதான உத்தரவு வாங்கி கொண்டுதான் வருகிறாரு. In spite of all that, when he saw the cry of Martha and Maria, Jesus wept என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. மார்த்தாலும் மரியாலும் கூட உள்ளவங்களும் அழுகிறத பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் கம்பேஷன். அதுக்கு பேர் தான் மனதுருக்கம். It proves that the heart of God is so soft, not even able to bear the tales of others. மற்றவர்கள் கண்ணீர் விடுறது கூட அவரால் சகித்துக் கொள்ள முடியாது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாமோ வாழுகிறோம், எப்படியெல்லாமோ நடக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர் அழுவாருங்கிறது யாருக்குமே தெரியாது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற ஏதோ ஒரு காரியம் it seems to be nothing in our sight. அம்மா பார்வைக்கு அது சாதாரணமானதோ, அது ஒன்றும் இல்லாத மாதிரியே தெரியலாம். But that small incident will hit his heart and he will move with compassion and cry. நமக்கு தெரியாது. இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். நல்ல கவனிங்க. 10 குஷ்டரோகிகள் தூரத்தில் நின்று, what does it mean? According to the law, they were corrupted, they were defiled, they were not allowed to enter into the village. நல்லா கவனிங்க. ஏன் தூரத்தில் இயேசுவே எங்களுக்கு இறங்குன்னு கத்துறாங்கன்னா, அவர் பக்கத்தில் அவங்க வர்றதுக்கு அனுமதி கிடையாது. ஊருக்குள்ள நுழைகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள்.
அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லேவியராகமம் 13வது அதிகாரம் 44வது வசனமும் 46வது வசனமும். அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். வாசிப்போம். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். தீட்டுள்ளவன், அந்த வியாதி இருக்கும் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் தனியாக குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. ஊருக்கு வெளியில, பாளையத்துக்கு புறம்பே சொல்லும்போது ஊருக்கு வெளியில. உசியா ராஜா குஷ்டரோகி ஆன பொழுதே அவர் தனியா ஒரு குடிசையில போய் வச்சுட்டானுங்க. சாகு வரைக்கும் குஷ்டரோகி இருந்து செத்தான் போட்டிருக்கோம். மிரியாம் குஷ்டரோகி ஆன உடனே மோசே கதறான். கதறின பொழுதும் பாளையத்துக்கு புறம்ப 7 நாள் இருக்கணும்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. How far they were rejected by the society. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட தீட்டுள்ளவர்கள் தான் ஆண்டவரை பார்த்து கத்துருகிறாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். யாரு பக்கத்திலுமே போக முடியாது. இயேசு பக்கத்திலையும் கூட வர முடியாம தான் தூரத்தில் நிற்கிறான். 14வது வசனத்தில் இருந்து அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். எங்க முகம் குப்புற விழுந்தான்? அவர் பாதத்தருகே. ஐயா, பாளையத்துக்கு புறம்ப இருந்தவன், ஊருக்கு வெளியே இருந்தவன், தீட்டுப்பட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டவன், சுகம் பெற்று ஊருக்குள்ள வந்து அவர் காலில் விழுந்து நன்றி சொல்லுகிறான். They have got all the privileges like other people. மற்ற எல்லாரை போலையும் அந்த சுதந்திரத்துக்குள்ள வந்துட்டாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். நீங்க போய் உங்களை ஆசாரியருக்கு காமிங்கனாரே, அந்த ஒரே ஒரு வார்த்தையில they were healed. They have got all the privileges like other people to enter into the village. They have got all the privileges to approach Jesus. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆசிப்போம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? எங்கே? வாசிப்போம். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி, ஒருவனும் திரும்பி வரலையே. His heart was crying. No one knows.
என்னுடைய ஜனங்கள் எங்க? அந்நிய வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறானே. அந்த வார்த்தையில அவருடைய துக்கம் அடங்கி இருக்கு. அந்த வார்த்தையில அவருடைய மனவேதனை அடங்கி இருக்கிறது. அந்த வார்த்தையில அவருடைய எதிர்பார்ப்பு அடங்கி இருக்கிறது. நமக்கு தெரியாது ஐயா, நமக்கு தெரியாது எதில் அவர் வேதனைப்படுவாரு, எதில் அது கஷ்டப்படுவான்னு தெரியாது. குஷ்டரோகியாகி அந்த லேவியரம் அந்த பகுதியிலே இன்னொரு வசனமுக்கு அவங்க கிழிஞ்சு ஆடதான் உடுத்தணும். அவங்க கிழிஞ்சு ஆடதான் உடுத்தணும். அவ்வளவு மோசமாய் ட்ரீட் பண்ணப்படுவார்கள். அந்த சுகத்தை சாதாரணமாய் எடுத்து விட்டார்களே. அந்த சுகத்தை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தவில்லையே. அவருடைய இருதயம் ஏங்குகிறது, அவருடைய இருதயம் தவிக்கிறது. Where the other nine? நம்ம சபையில மதிய ஆராதனையில சுகம் பெற்றுட்டு சாட்சி கொடுக்காம போனவங்க திருப்பி வந்து என்ன சொன்னாங்க? அந்த சாட்சி கொடுக்காம போயிட்டு அந்த வியாதி திரும்ப எங்களுக்கு வந்துருச்சு. கேட்டோமே. நான் நினைக்கிறேன் அந்த குஷ்டரோகம் திரும்பி அவர்களுக்கு வந்தாலும் வந்திருக்கலாம். வேதத்தில் இல்ல, நம்ம சபையில சொன்ன சாட்சி வச்சுதான் இதை சொல்றேன். நமக்கு தெரியாது. ஆண்டவரை மகிமைப்படுத்த நமக்கு தெரியாது. உன் வாழ்க்கையில அவர் செய்கிற உபகாரங்களுக்கெல்லாம் எதை பிரதிபலனாக கொடுத்தாலும் அதுக்கு சமமாகாது. கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை துதிப்பேன் தான சங்கீதக்காரன் எழுதுறான். நன்றாக கவனிக்க வேண்டும். சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வரவில்லையே. It's a pain. It's a pain in the heart of God. நல்ல கவனிங்க. We never meditated the deeper meaning of his expectations. அவருடைய எதிர்பார்ப்புல மறைந்து கிடக்கிற
ஆழமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறது இல்லை. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவரையே அர்ப்பணித்து, சரீரம் கிழிக்கப்பட்டு, முள்முடி அறையப்பட்டு, முகத்துல காரி துப்பப்பட்டு, கன்னத்தில் அடிக்கப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, மரித்து உயிர் தெழுந்தாரே. நீ அவருக்காக வாழ்கிறாயா? அவரை மகிமைப்படுத்துகிறாயா? இல்லை அவரை கண்ணீர் விட வைக்கிறாயா? It's important to understand the tears in the heart of God. தேவனுடைய இருதயத்திலே இருக்கிறவருடைய கண்ணீரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 37வது வசனத்தில் இருந்து 40 வரை. அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, நல்ல கவனிங்க, every line in the word of God has got deeper meaning. தாங்கள் கண்ட சகல அற்புதங்களித்து சந்தோஷப்பட்டு, the joy. வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவரை புகழ்ந்து பாடுறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதை சகிக்க முடியவில்லை. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். யாரு? பரிசேயர். இஸ்ரவேலர், வேதத்தை அறிந்தவர்கள், கட்டளைகளின்படி நடக்கிறவர்கள். அவன் இருதயத்துக்குள்ள பொறாம அவரை புகழ்ந்து பாடுகிறது. அவங்களால சகிக்க முடியல. நல்ல கவனிங்க, இட்ஸ் a pain. நீ எவ்வளவு பரிசுத்தவனா இருந்தாலும் உன் இருதயத்தில் நிறைந்து இருக்கிறது தான்
வெளியே வரும். இயேசுதானே சொன்னார். மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்தின் கடைசி வரியில இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொன்னாரே. அந்த வாய் பேசுகிறது. போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும். அப்ப அவங்க இருதயம் பொறாமையில நிறைந்திருக்கிறது. உங்க கூட பழகிட்டு இருக்கிறவங்க இருதயம் பொறாமையில இருக்குதுங்கிறத அவங்க வார்த்தையில நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். தங்களை பரிசுத்தமான மாதிரி பேசுவாங்க. அவங்க வார்த்தை அவங்க யாருன்னு காட்டி கொடுத்துரும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்களால சகிக்க முடியல. அதை பார்த்த உடனே அழுதுட்டாரியா. யாருக்காவது தெரியுமா? வாசிப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. நகரத்தை பார்த்து, எருசலேம். ஆண்டவர் கண்ணீர் விடுறது நமக்கு தெரியாதுல்ல. We have gone through these passages many a times, but we never meditated the deeper meaning. கண்ணீர் விட்டு அழுது. ஆண்டவர் அழுவாருங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்காக அழுகிறாரு. வாசிப்போம். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நல்ல கவனிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது, எந்த நாளுங்க? அதுக்கு தானே அனுப்பப்பட்டு வந்திருக்கிறாரு. அவர்களுக்காகத்தான் வந்திருக்கிறார் ஐயா. ஆண்டவர் வந்த நோக்கம் யாருக்காக அனுப்பப்பட்டு வந்தேன்னு சொல்றாரு தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 24வது வசனம். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் அன்றி மற்றபடி அல்ல வென்றார். காணாமல் போன ஆடுகள் எதுக? அவங்களுக்காக நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறாரு. அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே அவர்களால, அதை அறிந்து கொள்ள முடியவில்லையே. கண்ணீர் விட்டு அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகில் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கோ. இப்பொழுதோ உன் கண்களுக்கு அது மறைவாயிருக்கிறது. சில நேரங்கள்ல நாம செய்கிறது நமக்கு தப்பாவே தெரியாது. Unless the Lord reveals, it's very difficult for us to understand. ஏன் கண்ணீர் விட்டு அழுகிறார்? உனக்காகத்தான் அப்ப நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். என்ன புகழ்ந்து பேசுறதே உன்னால தாங்க முடியலையே.
இவர்கள் பாடாட்டா கல்லுகள் பாடுயா. அவர் பரலோக தேவன், அவர் பரலோக தேவன். எந்த அளவில் அவர் இருதயத்தில் வேதனை இருக்கும். We never knew the Lord shed tears. என் ஆண்டவர் கண்ணீர் விடுவார் யாருக்காவது தெரியுமா? Every day we are doing that. எல்லாம் கவனிக்க வேண்டும். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கேற்றவைகள் நீ அறிந்திருந்தாயா? சமாதானத்துக்குன்னு சொல்லும் பொழுது சமாதானத்தை கோரி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகு என்று தானே எழுதப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளவில்லையே. அந்த சமாதானத்தை கூறுகிறதற்குத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அது என்ன சமாதானம்? சமாதானம் என்ன தெரியுமா? What is that peace? கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவனோடு கூட இவளை ஒப்புரவாக்கத்தனையா வந்திருக்கிறார். இவங்க பாவ கிரியைகளை எல்லாம் அழித்து பரலோக ராஜ்யத்திற்கு அவங்களை எடுத்து சொல்ல முடியாதனே இஸ்ரவேல் மக்களுக்காகவே அனுப்பப்பட்டு வந்த காணாமல் போன ஆடுகள் அல்லவா. நல்லா கவனிங்க, வாசிப்போம். 43வது வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். நல்லா கவனித்துங்க. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடியா அவர் அளவிட்டுட்டா அழிவு உண்டு. நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஒரு மார்த்தாள் மரியாள் அழுததுக்கே இயேசு அழுதார்னா இயேசுவை அளவிட்டவர்களை பிதா பார்த்துக்கிட்டு இருப்பாரா? நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். இவர்களுடைய ரட்சிப்புக்காக, இவர்களுடைய மனந்திருப்புகளுக்காகத்தானே அனுப்பப்பட்டு வந்தார். அவருடைய கண்ணீரின் சத்தம் தெரியுமா? கண்ணீர் விட்டு அழுது தானே பார்த்தீங்க.
இவர்களுக்காக அவர் விட்ட கண்ணீரின் சத்தம் தெரியுமா? எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு, what a cry of Jesus with tears. Have we ever meditated it? Have we ever understood the pain in the heart of God? Why Jesus underwent all the agony, sufferings, pain, rejection, dejection, everything on the cross for the salvation of the Israelites. இஸ்ரவேலர்களுடைய ரட்சிப்புக்காக அவங்க கண்கள் திறக்கப்படலையே, அவங்க இருதயம் திறக்கப்படலையே. அவருடைய கண்ணீரின் சத்தத்தை கேட்டான். அவர் விட்ட கண்ணீரின் பாதை தெரியுமா? அவர்களுக்காகத்தான். No one knows the pain of God. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அவர் இருதயத்தில் துக்கம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அந்த துக்கத்தை அவருடைய சரீரத்தால தாங்க முடியல. யாருக்காவது தெரியுமா? சாதாரண வியாகுலப்பட்டு நம்ம வாசிக்கிறோம். அவர் மிகவும் அதிக துக்கத்தோட ஜெபிக்கிறாரா. அவர் இருந்த அந்த 33 வருஷங்கள்ல இஸ்ரவேல் மக்கள் எப்படியெல்லாம் நடந்தாங்க, எப்படியெல்லாம் அவருக்கு விரோதமா பேசினாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுதான் அதிக வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறாரு. அந்த வியாகுலத்தை அவருடைய சரீரம் தாங்கலையா. No one knows the pain in the heart of God. எதை வச்சு தாங்கலங்கிற வாசிப்போம். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. வேர்வை உள்ள நாளங்கள் எல்லாம் வெடிச்சிருச்சு. இரத்த நாளங்கள் வெடிச்சு வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியே கொட்டுகிறது. ஐயா, இந்த கண்ணீரின் பாதை நமக்கு தெரியாதே. அவருடைய இருதயத்தில் மறைந்து கிடக்கிற வேதனை நமக்கு தெரியாதே.
அவர் இருதயத்தில் அடக்கி வச்சிருக்கிற கண்ணீர் நமக்கு தெரியாதே. அவருடைய இருதயத்தில் உள்ள துக்கம் நமக்கு தெரியாதே. சிலுவையில என்ன அறையப்படலையா? அறையப்படுறதுக்கு முன்னாலே அவ்வளவு அழுதிருப்பாரானால் அறையப்பட்ட பின்பு எவ்வளவு அழுது கொண்டிருப்பார். உனக்கு கிடைத்த எந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவள் நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கு. நம்மளை பார்த்துதான் சொல்றாரு. இது நம்மளை நோக்கி வருகிற வார்த்தை. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும், இந்த நாளுனா எத்தனை சத்தியத்தை நீ அறிந்து கொண்டிருக்கிறாய், எவ்வளவு காரியத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் கேட்டதுக்கு பின்பும் உன் வாழ்க்கையில மாற்றம் வரலைனா அவர் அழுது கொண்டிருப்பார். நமக்கு தெரியாது. ஒரு பெந்தைக்கோஸ்தே ஒரு சபையில ஒரு சிறுப்பன் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. அங்க போயிட்டு வந்து அவங்களுடைய போதகர் முன்னால் அழுகிறா. அவ அழுகையை நிறுத்த முடியலையா? அவ என்ன சொன்னாலும் தெரியுமா? பிதாவுடைய பாதத்துல ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறத பார்த்தாலாம். அவருடைய பிரேயர் வேதத்துல சாதாரணமாக எழுதப்பட்டது மாதிரி நமக்கு தெரியும். இட்ஸ் an intercessory prayer with tears. வாசிப்போமா? 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நல்ல கவனிங்க. வேதத்துல சாதாரணமா எழுதுன மாதிரி அந்த வசனத்தினுடைய சம்பவத்தை தான் அவ பரலோகத்துல பார்த்துட்டு வந்து அழுகிறா. அங்க பரிந்து பேசுகிறது சாதாரணமா பேசல, கதறி அழுது மன்னிப்பு கேட்கிறாரா. ஆண்டவரே, அவங்கள மன்னிங்க, அந்த சிலுவையின் பாடுகள் வீணாயிடக்கூடாது, மன்னிங்க ஆண்டவரே. பிதாவிடத்துல கதறிக்கொண்டிருக்கிறார். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன்னுடைய வேதனையை எழுதி வைத்திருக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. எனக்கு மிகுந்த துக்கமும்
இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. உண்மையை சொல்லுகிறேன். வாசிப்போம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. நல்ல கவனிங்க, அவங்க சாபத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அதை நானே எடுத்துக்கலான்னு கூட நினைக்கிறேன். அவங்க எப்படியாவது மீட்கப்படணும். மோசே சொன்னானே, அவங்க பாவத்தை மன்னிச்சு நான் மன்னியும், நான் என் பேரை கிரிக்கி போடான்ட்டவர். அது மாதிரிதான் சொல்றான். The pain in his heart. வாசிப்போம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்த சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. யாருக்காக இந்த மனவேதனை? இஸ்ரவேலருக்காக. புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவர்களுக்குரியது. பியூட்டிஃபுல். வாசிப்போம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் அங்கே பிறந்தார். ஆனாலும் இன்னும் அங்க ரட்சிப்பு இல்லையே. ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? ஏன் அவங்களுக்காக அவ்வளவு வேதனைப்பட்டான் தெரியுமா? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் இருதயத்தில் இருக்கிற பாரம் எல்லாம் இஸ்ரேல் மக்களுக்காக. இயேசுவும் அதுக்காக தான் அனுப்பப்பட்டு வந்தேன். ரோமரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. இன்னும் ரட்சிப்பு இல்லையே. அதுதான் என் இருதய பாரம். எந்த மக்களுக்காக, எந்த மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வர்றதுக்காக இந்த பவுல் தெரிந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டானோ, அதே மக்கள் இவனுக்கு செய்கிற காரியம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 24வது 25வது வசனங்கள். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். யாரால? யூதர்களால. புறஜாதி இல்ல, இவாட்கள் தான். வாசிங்க. 3 தரம் மில்லாறுகளால் அடிபட்டேன். நல்லா கவனிங்க. ஏன் அவங்களுக்காக கதறுகிறான்? உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாளில் ஆகிலும் உங்க சமாதானத்துக்கு எட்ட விலை அறிந்தாலும் நலமா இருக்குன்னாரே, அவங்க அறியலையே. அவர்களுக்காகத்தானே இவரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக தானே கர்த்தர் அவனை அழைத்தார். வசிப்போம். 1 தரம் கல்லறை உண்டேன். 1 தரம் கல்லறை. வாசிப்போம். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். நல்ல கவனிங்க. பல முறை அவனை கப்பல் அனுப்பி விட்டானுங்க. 28வது வசனம். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. சபையை குறித்து
சபை மனம் திரும்பவில்லையே. அவன் யாருக்காக அழைக்கப்பட்டான் தெரியுமா? கர்த்தர் அவனை எதுக்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக அழைத்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து, இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். ஊழியக்காரன் எதற்கு அவனை ஊழியக்காரனாக அழைத்தார்? வாசிப்போம். உன் சுய ஜனத்தாளத்தில் நின்றும் அந்நிய ஜனத்தாளத்தில் நின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. உன் சுய ஜனத்தார், அந்நிய ஜனத்தாரும் சரி, உன் சுய ஜனத்தார் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நிலத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அதே சிறுவில் இடத்துல அனுப்புறாரு, அவர்களுக்காகவே அனுப்புகிறார். We never knew. We never knew. நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து தான் கேட்கிறாரு. எவ்வளவோ சத்தியத்தை கேட்டாயே, எவ்வளவோ அற்புத அடையாளங்களை கண்ணால் பார்த்தாயே, இன்னும் மாற்றம் வரவில்லையே, இன்னும் மாற்றம் வரவில்லையே. அவர் கண்ணீர் நமக்கு தெரியாது, அவருடைய வேதனை நமக்கு தெரியாது. ஏதோ இந்த சபையில உட்கார்ந்திருக்கணும் மட்டும் நினைச்சிடாதீங்க. உன்னை எந்த சூழ்நிலையில இருந்து தெரிந்து கொண்டார், எப்படிப்பட்ட இடத்துல இருந்து உன்னை தெரிந்து கொண்டார், அவர் உன்னை அழைத்து இங்க கொண்டு வந்து உட்காராட்டா இன்றைக்கு நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டாய். அப்படின்னா நாம் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? எந்த இடத்தில் இருந்து நம்மை எப்படி தெரிந்து கொண்டார்? அப்படி தெரிந்து கொண்டு நம்மளை வழி நடத்தும் பொழுது, அவர் அழ வைக்கும் பொழுது அவருடைய கோபம் எப்படி வெளிப்படும்? நல்லா கவனிக்க வேண்டும். அவருடைய இருதயத்தின் வேதனை கண்ணீரை மட்டும்தான் நீங்க பார்த்திருக்கோம். இன்னும் அவருடைய இருதயத்தின் வேதனையும் இருக்குது, கண்ணீரும் இருக்குது, அவருடைய கோபமும் இருக்கிறது. இந்த தேவ செய்தி தொடரும்.